GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்திருக்கேன். தமிழகத்தில் உள்ள மக்களுக்காக, நம் கழக தொண்டர்களுக்காக புதிய களத்தை காணப்போகிறோம். அதுவும் அதிமுக தாங்க. அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அதிமுக கட்சியா? ஆமா, முடிஞ்சு போச்சு. அதிமுக அதுக்குள்ளதான் இருக்கு. எதுக்குள்ள இருக்கு அதிமுக? அந்த கொடிக்குள்ள அடங்கிடுச்சு இல்ல. பேர் அதே மாதிரி தான் வரப்போகுது. இப்ப எப்படி பொன்னுட்டி ராமச்சந்திரன் ஆரம்பிச்சாரோ, எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிச்சாரோ, ஜெயலலிதா அதிமுக, இதுதான் கட்சி பேரா? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கிறார் சசிகலாவின் ஆதரவாளர் தேனிகர்ணன் அவர்கள். வணக்கம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கும் மற்றும் சகோதரர் சங்கர் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்து, கமுதியில சசிகலா அவர்கள் நான் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கொடியும் அறிவிச்சிட்டாங்க. அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அந்த புகைப்படம் இருக்கக்கூடிய அந்த கொடியை அறிமுகமாக பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நான் கட்சி பேர்லாம் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திடீர் முடிவு அப்படின்னு இது பார்க்கப்படுது. காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட தேர்தலுக்கு இன்னும் ஒரு 50 நாள் 60 நாட்குள்ள இருக்கிறனால இது திடீர் சட்னி, திடீர் இட்லி, அது மாதிரி திடீர் கட்சி அப்படின்னு விமர்சிக்கப்படுது டிடிவி தினகரனால். ஏன் இந்த திடீர் சட்னி சாம்பார்லாம் உருவாக்கி ஏதோ நீங்க பண்ண போறீங்களாமே மாற்றத்தை? எடப்பாடி பழனிசாமி மாதிரி, அதே போல டிடிவி தினகரன் மாதிரி பழைய சாம்பார் பழைய இட்லி இல்ல. நாங்க திடீர் இட்லி தான், சுவையா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. திடீர் சாம்பார் தான் சுவையா இருக்கும், மக்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும். புரியுதுங்களா? அது என்ன திடீர் சட்னி, திடீர் இட்லி? தொண்டருடைய கோரிக்கை இது. அதுதான் சொல்ல வர. சிறை மீண்டு வெளிவந்ததுல தொண்டர் தொடர்ச்சியா தொண்டருடைய கோரிக்கை, அம்மா நீங்க ஒண்ணு சேர்க்கணும்ன்றீங்க, ஆனால் இந்த பதவி பித்தர்கள் திருந்த மாட்டாங்க, நீங்க ஒரு கட்சி ஆரம்பிங்கம்மான்னு கடக்கோடி தொண்டனுடைய அந்த கோரிக்கை தான் இன்று புண்ணிய பூமியான பசுமன் கிராமத்துல அந்த பொதுக்கூட்டத்துல சின்னமா கொடி அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. அதுதான் சொல்ல, லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்தாங்க, பெண்களும் ஆண்களும் வந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இவர்களால தாங்க முடியல, ஜீரணிக்க முடியல. கொடியை பார்த்தாலே தெரியுது, இதுதான் உண்மையான அதிமுக கொடி. எங்களுடைய வழிகாட்டி, அரசியல் வழிகாட்டி, எங்களுடைய கொள்கை வழிகாட்டி யாரு? பேரறிஞர் அண்ணா. எங்களுடைய அரசியல் வழிகாட்டி யாரு? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இந்த இயக்கத்தை கட்டி காத்த புரட்சித் தலைவி அம்மா. இதுதானே அதிமுக. அப்ப அந்த கொடியிலே எங்களுக்கு தாங்க முடியல. இந்த கொடியை பார்த்து எடப்பாடி பழனிசாமி, தினகரன் போன்ற நபர்களுக்கு, இந்த முன்னாள் அமைச்சர் யாரு KP முனியசாமி போன்ற நபர்களுக்கு அவங்களால ஜீரணிக்க முடியல, உறக்க வரல சார். அதனால ஏதோ பேசுறாங்க. பழைய சாம்பார் பழைய இட்லி அவங்கதான். நாங்க புது இட்லி, மக்களுக்கு ஆரோக்கியமா. அதுதான் சொல்றேன். திகச்சு நின்ற தொண்டர்களுக்கு சரியான ஒரு முடிவு. சின்னம்மாவுடைய அதிரடியான களத்துல இருக்கிறாங்க, தேர்தலை சந்திக்கிறாங்க. சசிகலா அவர்கள் இந்த முறை போட்டியிடுறாங்களா? சசிகலா அவர்கள் இந்த முறை போட்டியிடுறாங்களா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லுவேன். நான் கூட கோரிக்கை வச்சிருக்கேன், ஆண்டிவட்டி தொகுதியில போட்டியிடுங்கம்மா, கண்டிப்பா அமோக வெற்றி அடையும் சொல்லியிருக்கேன். சட்ட சிக்கல் எது இருக்கான்னு தெரியல, அது அம்மாவுக்கும் வழக்கறிஞர் தான் தெரியும். ஆகவே எங்களுடைய விருப்பம் சின்னம்மாவும் போட்டியிட வேண்டும். ஆகவே அப்படி ஒரு நிலை வந்ததுதான். சின்னமா போட்டியிடக்கூடிய நிலை வந்தால் கண்டிப்பா அமோகமாக வெற்றி அடைவார். எந்த மாற்றம் இல்லாத எந்த தொகுதியில ஒரு குறிப்பிட்ட 40 தொகுதியில் போட்டியிடுவாங்க அப்படிங்கறதுக்கான ஒரு சூழல் இருந்தா கண்டிப்பா போட்டியிடறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப எத்தனை தொகுதியில நிக்க போறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. கூடுதலாக தனிச்சா, கூட்டணியா, இல்ல பேச்சுவார்த்தை எதுவும் நடக்குதா? இப்ப உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க. உங்களை மட்டும் இல்லாம இன்னும் பல்வேறு நிர்வாகிகளை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க. என்ன ஃபீட்பேக் உங்க தரப்புல சின்னமாக்க கொடுக்கப்படுது? இல்ல, எல்லாரும் சின்ன சின்ன அமைப்புகள் வர்றாங்க. அதே போல ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அது நான் சொல்ல முடியாது, அது சின்னமா தான் சொல்லணும். ஒரு வலுவான ஒரு கூட்டணி அமைப்பு உண்டான ஒரு அடித்தளமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் சொல்ல வர. திமுகவும் சின்னமா அமைக்கக்கூடிய கூட்டணியும் தான் எதிரும் புதிருமாக இருக்க முடிஞ்சு. எடப்பாடி பழனிசாமி இந்திய கூட்டணி அது 3வது அணியாக போக வாய்ப்பு இருக்கிறது. வலுவான ஒரு கூட்டணிக்கு சின்னமா அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அது கூடிய விரைவில் சின்னமாவே அறிவிப்பாங்க. என்டிஏ கூட்டணியில இவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். திமுக கூட்டணியோட போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ சீமான் அவர்கள் தனிச்சுதான் களம் காண போறார் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. அப்போ ஆப்ஷனா நம்ம கூட்டணி அப்படின்னா அது தாவேக்காவோட தாண்டி வேற எந்த ஆப்ஷனும் இல்லை, இல்லை தனிச்சுதான் போட்டியிடணும் அப்படிங்கறதுதான் ஒரு நிதர்சன உண்மையா இருக்கு. ஏன்னா தாவேக்காவோட கூட்டணி வச்சா என்ன? மக்கள் வரவேற்பு இருக்கு, தொண்டர்கள் வரவேற்பு இருக்கு, அதே போல ரசிகர்கள் வரவேற்பு இருக்கு.
கூட்டணி அமைந்தாலும் அமைந்ததுதான். அரசியல் களம் எந்த நேரத்திலையும் நம்ம வந்து கூட்டணி விஷயத்துல எந்த நேரத்திலையும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால சின்னம்மா ஒரு நல்ல வலுவான ஒரு கூட்டணி அமைப்பாங்க. அது தாவேக்காக இருந்தாலும் இருந்ததுதான். அதை நான் வந்து உறுதிப்படுத்த முடியும். இல்ல நீங்க ஒரு கோரிக்கை வந்து வச்சிருப்பீங்கல்ல, இப்போ சின்னம்மா போட்டியிடணும், அதே மாதிரி நம்ம தேர்தல் களத்துல போட்டியிடணும் அப்படிங்கறத நீண்ட காலமா நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இப்போ கூட்டணி அப்படின்னு வருது அப்படின்னா நம்ம விஜயோட போலாம் தான் அப்படிங்கறதா உங்களுடைய சஜஷனா இருக்கா? ஆமா, எங்களோட விருப்பம். அது சின்னமா முடிவு எடுப்பாங்க. யாரோட போறதுன்னு சின்னமா முடிவு எடுப்பாங்க, அறிவிப்பாங்க. அது கண்டிப்பா நீங்க சொல்றது கூட நடக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்க சொல்றது கூட நடக்க வாய்ப்பு. மூன்றாவது அணி எந்த அணி வலுவான அணி? தாவேக்கா, சின்னம்மா அணி, எங்களுடைய அதிமுக அப்படின்ற போது வலுவான திமுகவுக்கு எதிரான அணி எங்களுடைய அணியாகத்தான் இருக்கும் என்று நான் இந்த ஐபிசி தமிழாக வாயிலாக எல்லாருக்கும் அதைத்தான் சொல்ல விரும்புறேன். அம்மா ஆட்சி அமைப்பேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சசிகலா அவர்கள் சொல்லிட்டே இருந்தாங்க. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் நான் தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கடைசியா வந்து இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் இல்ல, நான் வந்து புது கட்சிக்கு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டாங்களே. அப்ப தோல்வி வந்து இபிஎஸ் இவங்க பெற்றுட்டாங்க அப்படிங்கிற மாதிரில ஒரு பொருள் வருது. அதிமுக தொண்டர்கள் எங்க அதிகமா இருக்கிறாங்களோ அவங்கதான் பொதுச் செயலாளர். அப்ப அதிமுக தொண்டர்கள் அனைவரும் சேர்ந்துதான் ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறோம். அண்ணாவுடைய உருவப்படம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய உருவப்படம், அம்மாவுடைய உருவப்படம் அடங்கிய ஒரு கொடி, வெற்றி கொடி. அப்படி இருக்கும் பொழுது இப்பவும் எங்களுக்கு அதிமுக தான் சார். நாங்க அவ அதிமுக பொதுச்செயலாளர், உண்மையான அதிமுக பொதுச்செயலாளர் சின்னமாதா. தேர்தல் ஆணையம் மாத்தி வச்சிருக்கு. அது இந்த தேர்தலில் எங்களுடைய வெற்றியை பார்த்து மறுபடியும் அதிமுக என்றது அந்த இயக்கம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம், அந்த இயக்கம் சின்னம்மா தலைமைக்கு வரும்ன்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டு வெற்றியை கொண்டு வந்த பிறகு அதிமுக தொண்டர்கள், அது மட்டும் இல்லாம அம்மாவின் தொண்டர்கள் கிட்டத்தட்ட 99.9% ஒன்னு அமமுகல இருக்காங்க, இல்ல அதிமுகல இருக்காங்க. இது வந்து டிடிவி தினகரனுடைய ஸ்டேட்மெண்ட். 0.1% வேணா அங்கங்க செதறி கிடக்கலாம். இல்ல அவர் எண்ணி பார்த்தாரு, விரல் விட்டு அது ஊரூரா போய் அலசி எண்ணி பார்த்தாரு. டிடிவி தினகரன் தென் மாவட்டத்துக்குள்ள வர முடியலங்க. அவர் நிலைப்பாடு மாறின உடனே தென் மாவட்டத்துக்குள்ள வர முடியல, ஃப்ரீயா சுத்த முடியல. என்ன காரணம் தெரியுமா? முழுக்க டிடிவி நம்பி இருந்து, டிடிவி ஒரு லட்சியவாதி, துரோகத்துக்கு எதிரானவர் நினைச்சுதான் இத்தனை ஆண்டுகளாக பணத்தை செலவழிச்சு வழக்குகளை வாங்கி எத்தனையோ நிர்வாகிகள் இருந்தாங்க. டிடிவியோட நிலைப்பாடு மாறணும்னு எல்லாம் சின்னமாட்ட வந்துட்டாங்க. அந்த மேடையில பார்த்திருப்பீங்க நீங்க, பசுமன் கிராமத்தில் நடந்த கமுதியில் நடந்த அந்த மேடையில பார்த்திருப்பீங்க. முழுக்க டிடிவியில் பொறுப்பு வைத்த மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் அதிகமா இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்தோம். அப்படின்ற போது நீங்க டிடிவி கூட இருந்தவங்க எல்லாம் சசிகலா கூட வந்துட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சசிகலா வந்து ஜெயலலிதா அவர்களோட டிராவல் பண்ண ஒரு தோழியாவே இருந்தாங்க, உயிர் தோழியாவே இருந்தாங்க. அவங்க அதைத்தான் வந்து தொடர்ந்து கிளைம் பண்றாங்க. அவங்களுடைய ஸ்டாச்சோக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள்லாம் கூட இருந்திருக்கணும். அவங்க வந்து கட்சி தொடங்குறேன் அப்படின்னு சொல்லும் போது நிறைய அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் இன்னுமே அவங்க மீது மரியாதை வச்சிருக்கிறத நம்ம வந்து ஒரு சில காலகட்டங்களில் நம்ம பார்த்துருக்கோம். அவங்கள பற்றி கேட்கும் போது அப்படியே தவிர்த்துட்டு அவங்க போயிடுறாங்களே தவிர அவங்க மேலே ஒரு மரியாதை இருக்கிறதுங்கிறத பார்க்கணும். அவங்க கட்சி ஆரம்பிக்கிறேன்னே ஒரு 10 பேராவது வந்திருக்கணும்ல, ஒரு 5 பேராவது வந்திருக்கணும்ல, யாரும் வரலையே. முதல்ல ஒரு இயக்கத்துக்கு ஆணிவேர் அடிமட்ட தொண்டை இல்லாம ஒரு 2000-3000 பேரை வச்சுக்கிட்டு தான் கட்சின்னு சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. மக்கள் தொடர்ச்சியா வந்து தோல்வியை கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பலமுறை நம்ம பேசியிருக்கிறோம். அடிமட்ட தொண்டன் சின்னம்மா பக்கத்தில் இருக்கிற பொழுது எங்களுக்கு முன்னாள் அமைச்சர்கள் வந்து சின்னம்மா பார்க்கணும் அவசியமே கிடையாதுன்னு சொல்ல வரேன். ஒரு இயக்கத்துக்கு முக்கியமா யார் வேணும்? அடிமட்ட தொண்டை. அந்த தொண்டை எங்கிட்ட இருக்கும் போது முன்னாள் அமைச்சர் இன்னைக்கு ஒரு நிறம் மாறுவான், நாளைக்கு ஒரு நிறம் மாறி போயிட்டே இருப்பான். அவனெல்லாம் எதிர்பார்க்கல. கடக்கோடி தொண்டன் தான் எங்களுடைய உயிர் நாடி. இந்த ஆலமரத்தின் அம்மா என்ற ஒரு ஆலமரம், அதிமுக என்ற ஒரு ஆலமரத்துக்கு கடக்கோடி தொண்டன் தான் ஆணிவேர். அதை முதல்ல நீங்க புரிஞ்சு பாருங்க. இல்ல சார், சசிகலா அவர்கள் அந்த மேடையில சொல்றாங்க தொடர்ந்து அதிமுக 10 தோல்வி வரைக்கும் சந்திச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதற்கு காரணம் அந்த நபர் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ ஒருவேளை சசிகலாவுடைய ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா 10 முறை அவரால் தோத்துருச்சு, 11வது முறை சசிகலாவால் அதிமுக தோற்க போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்துடாதா? கடந்த முறையில நம்ம சொன்னோம்ல 10 தோல்வி பழனிசாமி நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். டிடிவி தினகர் நான் கூட்டணிக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி 2021 சொன்னாரு. அப்பவுமே வந்து எடப்பாடி பழனிசாமி கேட்கல அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் இருந்தது. இந்த முறை அதிமுக தோல்வி பெறுது அப்படின்னா அதுக்கு சசிகலா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துடாதா? இப்ப நீங்க சொல்றீங்க
சொன்னீங்கல்ல, டிடிவி தினகரன் தென் மாவட்டங்கள்ல வர முடியாத ஒரு சூழல், தென் மாவட்ட மக்கள்லாம் கொந்தளிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. தோல்வி பெறுதுன்னா அதுக்கு சசிகலா தானே காரணமாயிடுவாங்க. ஒரு விஷயம் சங்கர், நீங்க பொதுப்படையா பேசுங்களேன். ரொம்ப சிறைமேண்டு வெளிவந்ததுல இருந்து ஒன்றுபடுவோம்ன்றாங்க. ஏன் இந்த எடப்பாடி பழனிசாமி செவிசாக்கல? ஏன் செவிசாக்கல் நாங்க கேட்கிறோம். தொடர்ச்சியா டிடிவி தினகரன் வசைபாடுனாரு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரா ஏற்றுக்கிட்டு நான் போக மாட்டேன், அதுக்கு தூக்கு போட்டு செத்துருன்னு சொன்னாரு. அவர் போயிருக்கிறாரு, அவர் சுயநலத்துக்கு. ஆனா கடக்கோடி இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய மனநிலை என்னன்னு யாருக்குமே தெரியல. அது சின்னமா அறிஞ்சுக்கிட்டுதான் இந்த வட்டம் தேர்தலை சந்திக்கணும்ன்றாங்க. இதுல என்ன இருக்கு? சரி, தொண்டர்கள் அப்படி நினைக்கிறாங்க சார். தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படி நினைக்கிறாங்கிறது நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. நான் என்ன கேட்கிறேன், அதிமுக ஆட்சி வரணும், அம்மா ஆட்சி வரணும் அப்படின்னா இவங்க கடந்த முறை மாதிரி கொஞ்சம் சைலண்டா இருந்தாங்கன்னா அதிமுக ஆட்சி வந்துரும்ல அப்படிங்கிற ஒரு பார்வை வைப்பாங்கல்ல. எதுக்கு சைலண்டா இருக்கணும்? இதுக்கு முன்னாடி சைலண்டா இருந்து ஆட்சிக்கு வந்துட்டீங்களா நீங்க? போன சட்டமன்ற தேர்தல சின்னம்மா அம்மாவின் ஆட்சி வரணும்னு கோயில போனாங்க. சரி, இப்ப யார் ஆட்சி வரணும்னு நினைக்கிறாங்க? இல்ல, இத்தனை நாள் அம்மா ஆட்சின்னு சொன்னது இந்த சின்னம்மா ஆட்சி வரணும் தான் நினைச்சாங்களா என்ன? அம்மாவின் ஆட்சி வரணும் தான் சொல்றாங்க அவங்க. அப்படின்னா அவங்க அதிமுகவுக்காக வந்து பிரச்சாரம் பண்ணணும். அதிமுகவுக்காக அவங்க பிரச்சாரம் பண்ணணும். இப்ப சின்னம்மா ஆட்சி வரணும் தான் அவங்க பிரச்சாரம் பண்ற மாதிரி தெரியுதுல. அப்படின்னா பொதுச் செயலாளர் கட்சி ஒப்படைச்சிருங்க, சின்னம்மா முடிவெடுக்கட்டும். தேர்தல் ஆணையம் வந்து பொதுச் செயலாளரா எடப்பாடி பழனிசாமி அங்கீகரிச்சிருக்கு. மோடி அங்கீகரிச்சிட்டாரு, அமித்ஷா அங்கீகரிச்சிட்டாரு, சசிகலா அங்கீகரிக்கல. இல்ல, ஒரு விஷயம் தொண்டர்களே, ஐயா நாங்க அங்கீகரிக்கணும் சார். மோடி, அமித்ஷா, கோர்ட்டு, தேர்தல் அது தேவையில்லை. இந்த எங்களுடைய இயக்கத்தினுடைய ஆணிவேர் உயிர்நாடி யாருன்னா கிளைக்கழக செயலாளர்கள், கிளை பிரதிநிதிகள். அவங்க அங்கீகரிக்காம ஒரு 3000 பேர் 2500 பேர் கொண்ட குழு ஏத்துக்கிடுச்சு. அந்த குழு என்ன செய்ய போது? எங்க போனாலும் போலீஸ் பாதுகாப்போட போயிட்டு இருக்க அந்த குழு யாரு? முன்னாள் அமைச்சர் குழு. அப்படின்ற போது இவங்க சுதந்திரமா ஓட்டு கேட்க முடியாது. யாரு? இதே என்டிஏ கூட்டணி இருக்கக்கூடிய தினகரன் டீமும் சரி, எடப்பாடி கம்பெனியும் சரி, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல மக்கள் இவர்களை புறக்கணிப்பார்கள், திரட்டிப்பார்கள் என்பதை ஐபிசி தமிழக அனைவருக்குமே ஒரு எச்சரிக்கையாக சொல்றேன். அதிமுகங்கிற கட்சி ஆல்ரெடி ஒண்ணு இருக்கு. இப்ப இவங்க கட்சி பேர் என்ன பேர் வைக்க போறாங்க? நீங்க ஏதாவது க்ளூ சொல்லுங்களேன். கண்டிப்பா சின்னமா ஒரு 4-5 நாள்ல சொல்ல போறாங்க. அதுவும் அதிமுக தாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா அதிமுக கட்சியா? ஆமா, முடிஞ்சு போச்சு. அதிமுக அதுக்குள்ளதான் இருக்கு. எதுக்குள்ள இருக்கு அதிமுக? அந்த கொடிக்குள்ள அடங்கிடுச்சு இல்ல, பேர் அதே மாதிரி தானே வரப்போகுது. அப்படின்ற போது எங்களை கட்சி இப்ப எப்படி பண்ருட்டி ராமச்சந்திரன் ஆரம்பிச்சாரோ, எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிச்சாரோ, ஜெயலலிதா அதிமுக, இதுதான் கட்சி பேரா? இல்ல, அது சின்னமா அறிவிப்பாங்க, கட்சியோட பேரை அறிவிப்பாங்க. கண்டிப்பா அத பத்தி ரகசியமா சொல்லுங்களேன் சார், கொஞ்சம் ரகசியமா சொல்லுங்களேன். ஐபிசி மட்டும் இல்ல ஒரு விஷயம் ஒண்ணு இல்லங்க, அது எங்களுடைய பொதுச்செயலாளர் சின்னமா அறிவிக்க போறாங்க கட்சியினுடைய பேரை. நான் இல்ல, அதிமுகங்கிற பேர் இருக்கும் அப்படிதானே? அதிமுக அப்படிங்கிற பேர் கடைசியா இருக்கும். அது இருக்குதானே? அந்த கொடியிலே அதிமுக இருக்கா இல்லையா? அதிமுகவினுடைய பலத்த தலைவர்கள் இருக்காங்க இல்லையா? அப்புறம் நாங்க யாரு? அதிமுக வெட்டி தானே கட்டி நடக்க போறோம். அப்படின்ற போது இதுதான் உண்மையான அதிமுக என்பதை நிரூபிப்போம். நாங்க இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் எங்களுடைய இயக்கம் தான் உண்மையான அதிமுக என்பதை நிரூபிக்க தயாராக இருக்கிறோம். கடக்கோடி இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ரத்தத்தின் ரத்தங்கள், அம்மாவினுடைய தொண்டர்கள். ஓகே, பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சங்கர், நன்றி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.